அனைவருக்கும் வணக்கம். மைக்கேல் ஜாக்சனின் பயோபிக்காக வெளிவந்திருக்கிற மைக்கேல் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 5லிருந்து 6 வயதில் உள்ள மைக்கேல் ஜாக்சனின் அப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷனோட வளர்க்குறாரு. அவர் வளர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது மியூசிக்கை சொல்லி கொடுத்தாங்க வளர்க்குறாரு. அப்போது ஒரு படிக்கு மேலே மைக்கேல் ஜாக்சன் இந்த மியூசிக் டான்ஸ்க்கெல்லாம் கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி படிப்படியாக உயர்றாரு, இவ்வளோ உயரத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இந்த கதையில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 5 வயதுலேருந்து 10 வயதுக்குள்ளே நடித்த அந்த பையன் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நேர்த்தியாக மைக்கேல் ஜாக்சனே நேரில் பார்த்த மாதிரியே இருக்கிறது. ஆனால் சின்ன வயசில் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலுமே மைக்கேல் ஜாக்சன் சின்ன வயசில் இப்படி தான் இருப்பான்ற அந்த புகைப்படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதை நினைவு கூறுற மாதிரி தான் இருக்கிறது. அவங்க அப்பா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு. அதை மைக்கேல் ஜாக்சன் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லையும் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தி உயரத்துக்கு வந்தார் அப்படின்றதுக்கு இந்த படத்தில் அந்த சின்ன வயசில் அந்த நடக்கக்கூடிய சம்பவங்களே உதாரணம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞராக வரக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட அண்ணன் பையன் ஜாப்பர் ஜாக்சன், இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மைக்கேல் ஜாக்சனோடைய ஜெராக்ஸ் மாதிரியே இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி படிப்படியாக உயர்ந்து டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடகராக எப்படி வந்தார் அப்படின்றதையும், டாப் மோஸ்ட் டான்ஸராக எப்படி வந்தார் அப்படின்றதையும் ஒட்டுமொத்த கதையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் அதாவது டாப் மோஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த விஷயங்களை அவங்க தொடவே இல்லைன்னு வச்சுங்களேன். அது ஒரு குறையாக இருந்தது. ஏனென்றால் அவர் உச்சத்தை தொட்ட அந்த இடத்தோட படத்தை முடிச்சிட்டாங்க. இடையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த முக்கியமான பிரமுகர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அதாவது முக்கியமான பிரமுகர்னா அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர்களை சந்தித்தது, அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி பண்ண விஷயங்கள், இந்த பக்கம்லாம் பெருசாக அவங்க போகலை. அதுக்கப்புறம் குழந்தைய தத்தெடுத்தது, அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்ச வளர்த்த விஷயங்கள், இதுக்குள்ளெல்லாம் அவங்க பெருசாக போகலன்னு வச்சுக்கலாம். ஆனால் மியூசிக் அவர் எந்த அளவுக்கு மியூசிக்கை நேசிச்சாரு, டான்ஸ் எந்த அளவுக்கு நேசிச்சாரு, அதில் அவர் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத மட்டுமே சொல்லியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடிகிறது. இதை நோக்கியே பார்த்தீங்கன்னா இவங்க கவனத்தை செலுத்தினதுனால படம் நீங்கள் அதாவது மைக்கேல் ஜாக்சன் நெகட்டிவ் சைடில் இருக்க விஷயங்களை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியாது. பாசிட்டிவான நடந்த விஷயங்களை மட்டுமே இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்லாம் பிச்சு உதறிட்டான்னு வச்சுங்களேன். மியூசிக் சொல்லவே வேணாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் நம்ம இது வரைக்கும் யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம். பெரிய ஸ்க்ரீனில் பெருசாக பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அமெரிக்காவில் தான் பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிங்களேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரின் பங்கு அளப்பரியாதுன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம திரும்ப தான் சொல்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சனை நேரில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீனினே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே அந்தளவுக்கு நம்மளை ஒன்றி பார்க்க வச்சுருக்காங்க. அதாவது பயோபிக்காக எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. சின்ன மைனூட்டான விஷயங்களோட மிஸ் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கதையை மைக்கேல் ஜாக்சனோட கதையை எடுத்துக்கிட்ட விஷயம் சரி, அதை திரைக்கதை ஆக்கின விஷயம் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பயோபிக்லாம் வந்திருக்கு. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட பயோபிக் வந்திருக்கு. அது பெருசாலாம் எடுபடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட பயோபிக், இந்த பக்கம் இளையராஜோட பயோபிக்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கைவிட்டாங்க. அது காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தா முழுசாக எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுமை பெறணும்னா ரசிகர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் பயோபிக் உண்மையிலுமே அந்த நெகட்டிவ் ஷேடோ உள்ள சில விஷயங்களை எடுக்காம விட்டார் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எடுத்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பார்ட் 2 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த லீட்லாம் கொடுக்கல. ஆனால் மைக்கேல் ஜாக்சனின் இந்த பயோபிக் எடுத்த இந்த மைக்கேல் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே விறுவிறுன்னு போகுது. நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்குற அந்த ஃபீலே வரலைங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை நம்ம எப்படி இந்த டான்ஸ் எல்லாம் ரசித்து பார்ப்போமோ, அதாவது அமெரிக்கா ரசிகர்லாம் பார்த்திங்கன்னா உசுரை விட்டுருவாங்க. அந்தளவுக்கு நேச்சு பார்த்தாங்க. அதே மாதிரி அதே ஃபீலை அப்படியே கொடுத்துருக்காங்க மைக்கேல் படத்தோட டைரக்டர். இது ஒரு முறை இல்லை 2 முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் தான் மைக்கேல். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.